ஷர்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அயன் பண்ணியாச்சு. இனிமேல் இப்போ கிளம்புறது தான். எதுக்கு இவ்வளோ வேகமாக ரெடி ஆகி போகிறோம் அப்படின்னா புலிமேட் ஃபால்ஸ். ஏன்னா 7up சிக்கன் சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ தான் வந்து நிறைவேற்ற போகிறேன். ஸோ நம்ம வந்து அங்கே புலிமேட் ஃபால்ஸ் போயிட்டு 7up சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு ஃபால்ஸில் ஒரு புளியில் போட்டுட்டு தரமான ஒரு வீடியோவை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிவிட்டு நான் வரேன். ஸோ என்னென்ன நம்ம வ்ளாக்ஸ் எடுக்கிறோமோ அங்கே போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். அந்த வீடியோலாம் கம்பேக் வீடியோ நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ போயிட்டு வரேன். பை பாய். ஏய் சரவணா, தொப்பையை உள்ள இழு. ஏய் தொப்பையை இழுடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் ஏய் மச்சான், நீ வண்டி ஓட்டுற, நானே எடுக்கிறேன்டா. ஏய் மச்சான் இதுக்கு பேர் வந்து ஷேரிங்கா. நான் கொடுத்த 500 ரூபா திருப்பி கொடுக்குறேன். அதுக்குமே ஷேரிங். இதுல வந்து நாட்டுக்கோழி வேறு வேணும். அண்ணன் தெரியல யாரு பத்மபா ரவி 5 பேர் போடுவாரு. பாத்து ரைஸ் ஈஸ் வரப்போகுது. டாக்டர் குடும்பம் ஆக்சுவலாக வந்து எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். நின்று பேசுகிறப்ப எல்லாரும் கூடி நின்று ஒரு 3 பேர் நல்லா ஒன்றா பேசியிருந்தோம். இப்போ எவன் எங்கே வரானே தெரிய மாட்டேது. ஒருத்த முன்னாடி வேகமாக முன்னாடி எங்கே வரான்னு தெரியல. கண்ணாடியில் கூட காணோம். நாங்கள் நடுவில் போயின்னுக்கிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இருந்தாலும் இன்றைக்கி வந்து 7up சிக்கன் செஞ்சே ஆகணும். வேறு தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து கொத்தமல்லி, சிக்கன் மசாலா, பெரிய பாக்கெட், 6 லிட்டர் எண்ணெய். பின்னாடி வரவன் இன்னும் அவன் வரத்துக்கே 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி பின்னாடிக்கிறான். இன்னொருத்தன் மளிகை சாமான் வாயிலே சொல்லிட்டு போயினேன்ட்டான். வீட்டில் எழுதி கொடுத்தாலே நமக்கு தெரியாது. அதையும் பாதி விட்டுட்டு வந்துடுவோம். இன்னொருத்தன் வாயில் 1/2 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம் சொல்லிட்டு போயினேங்கிறான். அது வெங்காயத்தாள் வேணுமா? அதை நான் போய் கிராமத்தில் எங்கே தேடுறது? மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். வெங்காயத்தாள் வாங்கலாம் அவன் பாடி பில்டர் மாதிரி ஆகிடுவான். அப்புறம் அண்டர்டேக்கர் மாதிரி தூக்கி போட்டு மிதி போட்டேன். எவனும் கொடுக்க மாட்டான். பார்த்தா என்னையே வந்து கேட்டு இப்போ எல்லா கேங்லேயும் ஒரு பைத்தியார புலம்பினே இருப்பான். அது வேறு யாரும் இல்லை, இவன் தான். ஆனால் இவன் தான் சமைக்கிறான். ஆனால் என்னென்னா எப்போடா செய்வீங்க, எப்போடா க்ளீன் பண்ணுவாங்க, எப்போதான் அறுத்து விடுவோம், எல்லாத்தையும் அறுத்து போட்டு 9 மணி வீட்டுக்கு நைட் 9 மணி தான் வீட்டுக்கு போவான். அதுக்கு இப்போவே ஆரம்பிச்சிட்டான். என்னடா பாரு சரவணா 12 மணி ஆயிடுச்சு, மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு சுற்றி நிற்பான். அவன் தொப்பையை ஃபோக்கஸ் பண்ணு. ஐயோ இவன் வேற வீடியோ எடுக்கிறானே. நெட்டு வீட்டில் பூத்து விட்டுருவானோ. பாருங்க எல்லாருக்கும் பார் கோடு வச்சிருக்கேன். ஸ்கேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தர் 300 ரூபா அமிச்சிட்டான். இவன் 300 ரூபா அமிச்சா. இவன் நான் கொடுத்த காசு ரிட்டர்ன் என்கிட்ட கொடுத்தான். இப்போ இன்னொருத்த வீடியோ எடுக்கிறவனே வந்து ஸ்கேன் பண்ணணும். இப்போ என்ன பண்ண நீங்க உங்களை ஆர்கனைசர் ஏமாத்துன்றதா? ஆர்கனைசர்னா உங்க எல்லாரையும் வந்து ஒரு கூட்டு சேர்த்து உங்களை கூட்டின்னு போறதே பெரிய வேலை. சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். கூட்டு பொரியல் வேணாம், காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணானா சேர்த்து நீயே டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? பில் பட்டன் அமுத்திடுங்க அந்த இடத்துல. இருடா அந்த 7up சிக்கன் செய்யறதுனா 7up வாங்கிங்க, இல்லைன்னா வெங்காய தண்டு.
few moments later. ஐயோ போச்சே. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இப்போ வந்து ஆனியன்லாம் எடுத்தாச்சு, தக்காளியும் வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது வந்து மிளகா அங்கே இருக்குது. மிளகா ஒரு 10 ரூபாய்க்கு போட்டுருக்கு. மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி 10 ரூபாய்க்கு. சிவா என்னண்ணா வாங்கணும் சொல்றா டேய் கிருஷ்ணா. ஆமா 1 கிலோ சிக்கன். அவதான் கேட்டரிங் மேனேஜர். காலை உடிச்சு விட்டாங்க. பேச அது இது கொத்தமல்லி கறிவேப்பிலை அது ஒரு அது போதும், அது 2 போதும். அதாவது இவனை விருப்ப எடுத்ததுக்கு வந்து அவன் ஒரு வீடியோ கேட்டான். யாரு அவனோட வீடியோ தவக்கு மார்க்கெட் வந்து கிருஷ்ணா புடுங்கணும். அதனால இப்படி ஆயிடுச்சு. சரவணா சரவணா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஏங்கடாமா இந்தடா இந்தாடா, நீ தானே எடுக்கிற என்ன வீடியோ? அதாவது உருப்படியாக ஒரே ஒரு சொல்கிற கேள்வி. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பொருள் வாங்கி ஆக்சிடென்ட்டுக்கு இங்கே திருப்பி தங்கில ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. பேசாமல் 200 ரூபாய்க்கு இந்த கிரேவி வாங்கிட்டு போயிடுவோம். இதே சூப்பராக இருக்குது இந்த கிரேவியை. அதை தவிர்த்துட்டு கறி வாங்குறானுங்க, பொருள் வாங்குறாங்க. அதுவே 2000 ரூபாய் ஆயிடுச்சு. எதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறானுங்கன்னு தெரியல. வேஸ்ட் ஆஃப் டைம். இவன் தான் ஆப்பாயில் சாப்பிட்ற பையன். லெக் பண்ணா என்ன ஸ்ட்ராங்கா இருந்தது. எனக்கு இன்னும் வலிக்குது. நீ நல்லா வெயிட் தூக்க முடியாத மாதிரி பேசுவீங்களா? போய் ஜிம்மு ஃபுல்லா சொல்லிடுறல. இதை போய் சொல்லுவாங்க. அந்த நாயை போய் டிலீட் பண்ணுறான்னு நம்ம வீடியோவை அதுவே தற்கொலை யோசிச்சு பார்க்க. சொல்லுங்க உங்க கருத்து. எப்படி வண்டி நீங்க கீழே போட்டீங்க? இல்ல இது முடியாது. நைட்டு ஈவினிங் வரும். சத்தியமா ஈவினிங் வரும். டெலிட்டும் பண்ண மாட்டேன். டேய் என்ன ஆச்சு நீ சொல்ற டிஷ். உங்க சைடு பிரச்சனை. போகிற ரூட் வந்து கரடு முரடாக இருந்தாலுமே போகிற இடம் இந்த பயணத்தை வந்து அழகாக்கிடும். ஸோ அந்த மாதிரி இடம் தான் இந்த இடம். வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் தனியாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்லை ஃபேமிலியோடவோ ஒரு நாள் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும், மைண்டு கிளியராக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராமத்தை வந்து அந்தந்த ஊரில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு கிராமம் கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த கிராமத்தை போய் பார்த்துட்டு அங்கே போய் இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு 2-3 வார்த்தை பேசுங்க. அப்புறம் வந்து அங்கே எதனா ஃபால்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, பை லக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபால்ஸில் போய்ட்டு ஒரு சின்னதாக ஒரு குளியலை போட்டு மண்டே எல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஒரு வாரம் நம்ம வேலை செய்கிறோம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒரு கோவம், சண்டை சச்சரவு ஏகப்பட்டது இருக்கும். வாரத்தில் வந்து அந்த சண்டேன்றது எல்லாரும் வந்து தூங்கி எழுந்துக்கலாம்னு நினைப்பீங்க. பட் ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கிடுங்க. 11 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட்டு 12 மணிக்கு வெளியே வந்துட்டு மறுபடியும் ஒரு 4 மணிக்கு வீட்டில் போய் பூந்துருங்க. ஏன்னா 4 மணிக்கு மேலே கொஞ்சம் அப்படியே ஜாலியாக வீட்டோட ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை வீட்டோட கூட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 8 மணி வரைக்கும், நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் இங்கே இந்த கிராமத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம். ஏன்னா மண்டே வேலைக்கு போகணும். அதுக்காக போகிற இடம் வந்து புலிமேடு ஃபால்ஸ். இது வந்து வெள்ளூர்லேருந்து அப்ராக்சிமேட்டாக சொன்னால் ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும்.
ஆனால் ட்ராவல் வந்து ரொம்ப லாங் ஆகிட்டோம். ஏன்னா அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணும். தென் வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு சிக்கனு அதுக்கான சமையல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தான் அடுப்பு வச்சுன்னு ஒரு உயிர் பயத்தோட வண்டி ஓட்டின்னு போயிட்டுருக்கேன். தான் இந்த அடுப்புலாம் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். ஏன்னா ரூட்டு காட்டினவன் முன்னாடி எப்பயும் போல தான் ரூட்டு காட்டுறவன் முன்னாடி போகிறேன்னு சொன்னான். எங்கே போனான்னு தெரியல. நானும் வந்து கால் போன போக்கில் வழி போன போக்கில் போய் கொண்டிருக்கிறேன். நிறைய ஸ்பீட் பிரேக்கர். குழந்தைங்கள்லாம் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் போட்டுக்கிறாங்க. ஸோ ரோடு நல்லா இருக்குது. கவர்மெண்ட்டு இவ்வளோ தூரம் வந்து ரோடு நல்லா போட்டுருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரோடு அந்த அளவுக்கு இல்லை. இந்த வாட்டி கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பாதை வந்து கரடு முட்டாக இருக்குன்னு சொன்னது எதுக்காகனா, ஆரம்பத்தில் நாங்கள் வந்தோம் ஒரு தாட்டி, அப்போ வந்து ரோடு அந்தளவுக்கு இல்லை. தலைவர் பின்னாடி வண்டியில் போகலான் தான் ஒரு யோசனை, கிராஸ் ஆகலான்னு. ஆனால் சேரும் சகதியமாக தூக்கி அடிச்சுட்டுக்குது. இப்போ போனோன்னா அந்த சேரு நம்ம மேலேயே போடும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு போயின்னுக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து இருந்தா பட்டாசு மாதிரி தூக்கி வெடிக்குது போய் ஆர்னஸ்ட்டு போகலாம். பயணி காட்டில் உழுதுட்டு போகிறாங்க போலதுக்கு. ஆர்ன் வச்சுட்டு நம்ம கிராஸ் ஆகிட்டு குறுக்கு இந்த கௌசிக் வந்தா. அதாவது கிராமத்தில் வண்டியை வேகமாக ஓட்டினா ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று ஸ்பீட் பிரேக்கர் பிரச்சனை, இன்னொன்று இந்த மாதிரி குட்டி குட்டி தெரு நாய்க்க பிரச்சனை. ஸ்பீட் பிரேக்கரில் கூட லைட்டாக ஏறி இறங்கிடலாம், டிக்கி தான் கொஞ்சம் வலிக்கும். ஆனால் நான் இங்கே கடியில் வீழ்ந்தோன்னு வச்சுக்கலாம். இப்போ எந்த பக்கம் போனோம் தெரியல. புளியம்படி எப்படிக்கா போனோம் அந்த ஃபால்ஸுக்கு? எல்லாமே ரூட்டு தலை மாதிரி போயினுக்கிறான் பார்த்தியா. முன்னாடி அவனுக்கு ரூட்டு தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி வண்டி ஓட்டுன்னு போவான் மானக்கட்ட பையன். இதை பாருங்க, அந்த மலை மேலே தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். தெரியுதா? ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டுங்க. எல்லா மலையிலையும் யாரோ ஒருத்தர் போய் பெயிண்ட் பண்ணிடுறாங்க. அது எப்படிதான் வந்து ஆள் வச்சு பெயிண்ட் பண்ணுறாங்களா இல்லை மக்கள் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பெயிண்ட் அடிக்கிறாங்களா தான் தெரிய மாட்டேது. ஆனால் எல்லா மலையிலையும் ஒரு நாமம், ஒரு கிறிஸ்துவ இது, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அது எப்படி பண்ணுறாங்கன்னு தான் தெரில. சில பேர் சொல்லலாம் பெயிண்ட்ல பண்ணுறாங்கன்னு. பெயிண்ட்ல பண்ணுறாங்க, ஆனால் அவ்வளோ ரிஸ்கத்துக்கு எதுக்கு பண்ணணும்னு எனக்கும் தெரில. ஆனால் எல்லா மலையிலையும் இருக்குது. உனக்கு தெரியுமா தாவா? மச்சான் வண்டி திருப்பல மச்சான், பார்த்தீங்களா? டேய் எனக்கு ரொம்ப நேரமாக வீடியோ கையிலே எடுத்துக்கிறான். கை பண்ணிக்குவோம். அவனுக்கு அடுத்த வாட்டி வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கிடலாம். காரில் தான் வரலான்னு பிளான் பண்ணேன், கடைசியில் வண்டியில் வர வச்சிட்டானுங்க. பட் இருந்தாலும் ஓகே, நல்லா இருக்கு. ஏய் நகரா பைத்தியக்காரா, நகரா சீக்கிரம் மென்டல் போடா. ஐயோ விட்டார். உங்களுக்காக இன்னும் எவ்வளோடா நான் உழைக்கணும். அப்பா இது உலக நடிப்புடா சாமி. டேய் இது வாங்க ரெடியா அவங்ககிட்ட. டேய் 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 பொறுங்க மச்சான்.
ஆடியோலேயே சொல்லிட்டான் மச்சான். நல்லா கட் பண்ணிடும்டா. முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.